நாஞ்சில் கறி லீவ்ஸ் சேனல்ல இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரியே ஒரு பெர்ஃபெக்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், வீடியோலையும் சொல்லிட்டு வரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம செய்கிற அளவு வந்து 5லேருந்து 6 பேருக்கு சரியாக இருக்கும். இதுக்கு 400 கிராம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீரை நம்ம உடனடியாக சுடுதண்ணியில் போடணும். அப்போ வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே தக்க வைக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 400 ml வெதுவெதுப்பான வெந்நீரும் அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை போட்டு அப்படியே வச்சுடுங்க. இப்போ நம்ம கிரேவியோட பேஸ் செய்யலாம். இதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை பெரிய ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால ரொம்ப தின் ஸ்லைசஸெல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே 4 தக்காளியை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை நீல வாட்டில் கட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் அளவுள்ள இஞ்சி துண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டையும் போட்டு ஒரு தட்டுக்கல்ல போட்டு இடிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது வசதியோ அதை செஞ்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு வதக்கலாம். அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் பாதி வதங்கினதும் 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு 3/4 பாகம் வரைக்கும் வதங்கணும். 3/4 பாகம் வதங்கினதும் பச்சை மிளகாய் தக்காளி இது 2ஐயும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதங்க விடணும். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் 15 முந்திரி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு ஒன்றா வதக்குங்க. இது லைட்டாக எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆனதும் 200 ml தண்ணி விடணும். இதில் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் மூடி வச்சு தீய சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இது நல்லா வெந்திருக்கும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த மசாலா பச்சை வாசனை அடிக்கும். இப்போ 5 நிமிஷத்தில் அது எல்லாம் ஒன்றா வெந்து அந்த மசாலா வாசனை எல்லாம் போயிருக்கும். இதை இனி நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இதுதான் நம்ம கிரேவியோட பேஸ். இதை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஒருவேளை கெஸ்ட்லாம் வராங்கன்னா முன்னமே கூட இந்த கிரேவி பேஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்யலாம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை நல்ல பொடியாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போடுங்க. வெண்ணெய் நல்லா உருகினதும் நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம பிரியாணிக்கெலாம் வதக்குவோம்ல, நல்லா வதங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெங்காயம் வதக்கணும். அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்க்கலாம். தக்காளியும் நல்லா குழஞ்சி போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் தீயை கம்மி பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கூட போட்டுக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. இது 2 போட்டு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கிரேவியை விடணும். கிரேவியை விட்டுட்டு குறைஞ்ச தீயில வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுங்க. ஏன்னா முந்திரி சேர்த்துக்கனால அடி பிடிக்கும். அதனால தீயை கம்மியாக வச்சே எல்லாம் ஒன்றா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க விடுங்க. கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கிரேவியை ஒன்றா கலந்து விட்டுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சீனியும் 50 ml ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கோங்க. இது 2மே அந்த கிரேவியோட டேஸ்ட்டை வந்து நல்லா கூட்டி கொடுக்கும். அந்த பட்டர் மசாலாவோட ரிச்னஸுக்கு ரீசனே வந்து இந்த க்ரீம் சேர்க்கறது தான். ஸோ கண்டிப்பாக சேருங்க. அப்படி க்ரீம் இல்லை அப்படின்னா பாலாடை இருக்கும்ல, திக்கான பாலாடை, அந்த பாலாடை சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வெந்நீரில் போட்டு வச்சுருக்கிற பன்னீரை அந்த வெந்நீர்லேருந்து எடுத்துட்டு கிரேவியில் போட்டு விடணும். இந்த பன்னீர் வந்து இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணியெல்லாம் போட்டோம்னா பன்னீர் வந்து ஹார்ட் ஆயிரும். அப்படியே கட் பண்ணி போட்டாலும் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால கண்டிப்பாக சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பன்னீரை இதில் எடுத்து போடணும்.
பன்னீர் போட்டுட்டு 5 நிமிஷம் கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஹீட்லேயே கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு அந்த நம்ம போட்ட பட்டர் எல்லாமே வந்து அப்படியே மேலே தெளிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் மேலே கொத்தமல்லி தலையும் கசூரி மேத்தியும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கூடவே நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமி மேலே ட்ரிசில் பண்ணி அப்படி பரிமாறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.